தம்பி நாட்டுக்கு வரும்போது நீ கொண்டு வந்து விடணும், தெரியுதா? 14 வருஷத்தையும் 14 நிமிஷமா போக்கி ராமன் நாட்டுக்கு திரும்பணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். லட்சுமணா, நீ 14 வருஷம் அவன் காட்டுல அவனோட இருந்து அவனை கொண்டு வந்து இங்க விடணும். என்ன கொண்டு வந்து இங்க விடணும்? நான் வேற ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் லட்சுமணா, முடியல, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. ஒண்ணுமில்லை, அவன் நகரத்துக்கு வரும்போது வா. ஒருவேளை லட்சுமணா இந்த 14 வருஷத்துக்குள்ளே இந்த காட்டுல வசிக்கிற ராமனுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வருமானால் அவனுக்கு முன்னம் சாக வேண்டியவன் நீயாகத்தான் இருக்க வேண்டும். இதை மறந்துடாதே. பின்னும் பகர்வாள் மகனே செல் தம்பி என்னும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா, அது அன்றால் முன்னம் முடி என்றாள். யாரு சொல்லுவா? முன்னம் முடி. ஆனா முன்னம் முடின்னு அவ சொல்றது ஒரு சிந்தனையில இந்த கருத்தை முடிந்து கொள்ளலாம். மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சு கொள்ளலாம். முன்னம் முடி என்பதற்கு 2 அர்த்தம். அவனுக்கு முன்னால் செத்து போடுது ஒண்ணு, இன்னொன்னு இந்த சிந்தனையை மறக்காத முடிச்சுக்கோ. நம்ம ஏதாவது மறந்து போகாம இருக்கிறதுக்கு முடிச்சு போட்டுக்கிறதுன்னு உண்டு. உங்களுக்கு தெரியும், சில தாய்மார்கள் கணவனை மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போது கையில பைய கொடுத்துட்டு வெண்டைக்காய் மறந்துருவேன், வேஷ்டியில முடிச்சு போட்டுங்க, நம்ம போட்டுக்குவோம். கத்திரிக்காய் மறந்துருவேன், அதுக்கு ஒரு முடிச்சு போட்டுங்க, நான் போட்டுக்குவான். பாவக்காய் மறந்துருவேல, ஒரு முடிச்சு போட்டுக்குவான். வேஷ்டி பூரா ஒரே முடிச்சா போட்டு மார்க்கெட்டுக்கு போய் எந்த முடிச்சு எதுக்கு போட்டோன்னு தெரியும். அப்படி அந்த தாயாகிய சுபத்திரா இலக்குவனுக்கு அப்படி உத்தரவு கொடுத்தா, இலக்குவன் தாயாகிய சுபத்திர கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு திரும்பி அப்படி வந்தா, தோழிமார்கள் அப்பதான் ஒரு தட்டுல மர உரியை எடுத்துட்டு போய் ராமன் கிட்ட கொடுக்க போனார்கள். இலக்குவனை குறுக்க பார்த்துட்டு அது போட்டுட்டு ஓடி போட்டுது பயந்து. இலக்குவன் ஏன் இங்க வா அப்படின்னு எல்லா மர உரியை வாங்கி இலக்குவன் அணிந்து கொண்டு ராமபிரான் முன்னால வந்து வில்லோட நின்னா. ராமருக்கு வியப்பு. கைகேயி காட்டுக்கு போய் சொன்னது என்னையா இவனையா, இவ என்னடா இப்படி மர உரி தரிச்சுட்டு வந்து நிற்கிறான்னு ராமர் வியந்து போயிட்டாராம். இந்த தமையனாகிய ராமபிரான் தம்பியாகிய இலக்குவனிடத்தில் சொல்லாத போதே தம்பி இலக்குவன் மர உரி தரித்துக் கொண்டு வந்து நின்று தமையனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது போல் இந்த பாரதத்தில் தமையனாகிய தருமன் தம்பியாகிய அர்ஜுனனிடத்தில் சொல்லாத போதே தம்பி அர்ஜுனன் மர உரி தரித்துக் கொண்டு வந்து நின்றான் என்றால் இந்த பாட்டில் தசரதன் தன் மகன் என்பதற்கு அர்ஜுனனுக்கு இலக்குவன் பொருத்தமே தவிர ராமபிரான் பொருத்தம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளவன். மரபுரி உடையன் சென்னி வகுத்த செஞ்சடையன் தவத்தின் மேலே புரிதரு மனத்தன் எல்லா புண்ணியங்களுக்கும் தானே என்று புகழ்பெறு தசரதன் தன் மகன் அல்லாது உவமை வேறு இல்லார். அப்படி போய் கடுமையா அர்ஜுனன் தவம் பண்றான். எப்படின்னா ஒரு கால தரையில ஊன்றிய காலினுடைய தொட மேல இன்னொரு காலை தூக்கி வச்சு அப்படி ஒத்த கால தவம் பண்றான். ஒரு தாளின் விசை நின்று நின்ற தாளின் ஊருவின் மேல் ஊருன தொட நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாள் ஊன்றி ஒன்றும் கருதாமல் மனமடக்கி கைய மேல தூக்கி விட்டான். கதிரவனை கவர்வான் போல் கரங்கள் நீட்டி தவம் பண்ணும் போது இப்படி நிற்கிறான். தவம் பண்ணும் போது மட்டுமல்ல, சாமி கும்பிடும் போதே இப்படிதான் கும்பிடணும். நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரப்படி ஒவ்வொருத்தர் தலைக்கு மேல 12 அங்குலம் வரைக்கும் துவாதசாந்த பெருவழின்னு பேரு. அங்க இறைவன் திருவடி எப்பவும் தங்கி நம்மளை காக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால எந்த சாமியை கும்பிட்டாலும் இப்படி கும்பிடணும். அப்ப அவர் திருவடியை பிடிச்சுக்கிட்டதா அர்த்தம். இதுதான் மரபு. எவன் கும்பிடுறான்? அவன் போற வேகத்துல இதாவது தேவலாம். இன்னும் சில பேர் கடவுளும் வாங்கி போட்டுக்கிறார், ஏதாவது செய்யறானே. இப்படி கும்புறவனுக்கு தான் சொர்க்கம்னா நமக்கா கிடைக்கும்? ஒருவேளை இந்த பஸ்ல போறானே ஸ்டாண்டிங் பேசஞ்சர், அவன் பெரும்பாலும் நேரம் சொர்க்கத்துக்கு தான் போறான், வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு தாளின் விசை நின்று நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாழ் ஊன்றி ஒன்றும் கருதாமல் மனமடக்கி கதிரவனை கவர்வான் போல் கரங்கள் நீட்டி இப்படி அர்ஜுனன் இங்க தவம் பண்றான். கதை இங்கிருந்து வேற இடத்துக்கு போகும். அர்ஜுனனுக்கு தந்தை யாரு? இந்திரன். இந்த இந்திரனுக்கு ஒரு 3000 பேர் நிரந்தரமான பகைவர்கள். அவர்களுக்கு பேரு நிவாச கவச்ச காலகேயர்.
வாத்த கவச்ச காலக்கையர்னா பேர் தான் பயங்கரமா இருக்கும். காற்று உள்ளே புக முடியாதபடி கவசத்தை அணிந்தவர்கள் அர்த்தம். அவ்வளவுதான் நிவாத கவச்ச காலக்கை. அந்த 3000 பேரை இந்திரன் வெல்ல வேண்டுமானால் கண்டிப்பா பாசுபதாஸ்திரம் வேணும். இப்ப இந்திரன் திட்டம் போட்டான், பாரத போருக்காக அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்துக்கு தவம் பண்றான். அவன் அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கி விட்டா அவனை இந்திர உலகத்துக்கு அழைத்து வந்து நம்ம பகைவர்களை முதலில் அழித்துக் கொள்வோம்னு திட்டம் போட்டான். இந்த திட்டம் போட்ட உடனே இந்திரனுக்கு சந்தேகம், அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கினாதானே. சரி, அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கணும்னா என்ன செய்யணும்? தவத்தை முடிக்கணும். தவம் முடியணும்னா என்ன தேவை? அவன் காமம் கோபம் ஏற்படாம இருக்கணும் இல்லையா? நானே இந்த 2 தடையும் ஏற்படுத்தி பார்ப்போமேன்னு சிந்திக்கிறான். சரி, முதல்ல அவனுக்கு காமத்தை ஏற்படுத்தி பார்ப்போம்னு இந்த இந்திரன் கிட்டதான் ஒரு பெரிய பட்டாளமே இருக்க. வானர மகளிர். வானர மகளிர்னா வானத்தில் இருக்கிற பெண்கள்னு ஒரு அர்த்தம். நிஜமாவே வானரம் எல்லாம். தூணகை உருப்பசி மேனகை திலத்தமை வாயிங்கே மான் என மயில் என நீங்கள் சென்று மயக்குங்கள் உத்தரவு போட்டான் இந்திரன். தூணகை உருப்பசி மேனகை திலத்தமை மான் என மயில் என ஒன்னொன்னும் போய் அவன் கையை பிடிச்சி இழுக்குது, காலை பிடிச்சி இழுக்குது. அர்ஜுனன் ஒன்னும் கொஞ்சம் கூட தவமே கலையில. அவங்க திரும்பி வந்து எங்களால முடியல என்னார்கள். இப்ப இந்திரனுக்கு மகிழ்ச்சி, அர்ஜுனன் காமத்தை வென்றான். கோபம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். இதுக்காக இந்திரனே ஒரு கிழ அந்தோணர் வடிவத்துல போய் நெத்தி மேட்டில் கையை வச்சுக்கிட்டு, ஏன்பா ஏன் ஒத்த காலில் நிக்கிற? அர்ஜுனன் கிட்ட ஏன் ஒத்த காலில் நிக்கிற? அர்ஜுனன் சொன்னான், எல்லாம் வல்ல என்னுடைய ஆன்மநாயகனை வெளிப்படுத்துவதற்காக. யார் அவன்? இப்படி கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வரணும். தான் வணங்குகிற கடவுளை யாரவன்னு கேட்டா கோபம் வரணுமா இல்லையா? கோபம் வந்ததுன்னா பாசுபதாஸ்திரம் இல்லை. அதான் கதை. எல்லாம் வல்ல என் ஆன்மநாயகன் சிவபெருமான். ஐயோ ஐயோ. அர்ஜுனன் பார்த்தான், கிழவரே உனக்கு வயசாச்சு, புத்தி இல்லை. நான் தவம் பண்றேன், என்ன காரணத்தால் அப்படி பேசுறேன்? ஒண்ணும் இல்லப்பா, உன்ன மாதிரி இந்த மாதிரி ஒத்த காலில் நின்னவன் அந்த காலம் இல்லாம போயிட்டான். எந்த சிவபெருமானையும் வெளிப்படுத்த முடியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். உன்னை யாரையா கேட்டா? அப்படிதான் கோபம் வரணும். வந்ததுன்னா பாசுபதாஸ்திரம் இல்லை. அதனால அர்ஜுனன் பேசுறான், பெரியவரே என் கருத்து அளவு முடிந்தாலன்றி கைவிடேன் தவம். நான் சிவனை வெளிப்படுத்தினா பாத்துக்கிறேன், இல்லைன்னா உயிரை விடுவேன், நீங்க போங்கோன்னா. இப்ப இவனுக்கு கோபமும் இல்லைன்னு முடிவாயிடும். அங்க கைலாயத்துல பார்வதி பரமசிவன் கிட்ட சொன்ன, நீண்ட காலமா தவம் பண்றானே, உனக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுக்க வேண்டாமா? யார் கேட்கிறா? பார்வதி. அப்புறம் தான் பரமசிவன் வரார். எப்பவுமே கடவுளுடைய கிருபை வேணும்னா அம்பாள் வழியாதான் நமக்கு வரணும். அம்பாள் திருவடியை கட்டியா பிடிச்சுங்க, அப்பதான் நமக்கு எல்லா கருணையும் வரும். கோயில்லையும் சரி, ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் உத்தரவு கொடுத்து பால் கொடுத்து அவருக்கு உள்ள பால் போச்சு, தேவாரம் வழியே வந்து. ஞான சம்பந்தருடைய திருவடிய என் 8 பரம்பரை தலையில இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வேற என்ன? சம்பந்தருக்கு உமையம்மா பால் கொடுத்தா தேவாரம் வழியே வந்து. சம்பந்தருக்கு தான் வரும், நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் வராது. சம்பந்தருக்கு பால் உள்ள போச்சு, தேவாரம் வந்ததுன்னா உள்ள ஞான பால் போச்சு, வழியில தேவாரம் வந்தது. நம்ம வீட்டு குழந்தைக்கு பால் உள்ள போன தேவாரமா வரும்? டப்பா பாட்டு வரும். ஏன்னா உள்ள போறது புட்டி பால், வெளியே வருது டப்பா பாட்டு. சம்பந்தர் பால் அவருக்கு ஞானம் கிடைச்சு போச்சுங்கிறத பாட்டை கவனிச்சிங்களா? முதல் பாட்டிலேயே தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் புடவ கட்டின கீரன். அதான பாட்டு. தோடுடைய செவியன் புடவ கட்டின கீரன், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். தோடு உடைய செவியன் எப்படி பாட்டு வரும்? செவியன்னா ஆணு, தோடு பெண்கள் போட்டுக்கிறது. தோடு உடைய செவியன் எப்படி வரும்? கடுக்கன் உடைய செவியன் வரணும், இல்லைன்னா தோடு உடைய செவியல் வரணும். தோடு உடைய செவியம்
சம்பந்தர் அப்படி பாடுறாரு, ஞான பாட்டா? ஞான பாட்டு தான். ஏன் அவர் சொல்றார், சிவபெருமான் தான் புறப்பட்டு வந்தான், அதெல்லாம் உண்மைதான். நான் அம்மான்னு கத்தின போது என் குரல் முதல்ல அந்த அம்பாள் காதுல உழுந்து அதன் அப்புறமா தான் அப்பனை எழுப்பியிருக்கு. அப்ப தோடு போட்டு காதுல நுழைஞ்சுதான்டா இந்த கடுக்கன் காதுக்கு வந்திருக்குன்னு தோடு உடைய செவியன். அதுவே அது ஞான பாட்டு அல்லவா? தோடு உடைய செவியன் விடையேறி, ஞான பாட்டுக்கு ஒரே சான்று. அப்படியே கொட்டார் பாருங்க, விடையேறி காலமாட்டில் ஏறினவன். ஏன் காலமாட்டில் ஏறினா? எல்லா குழந்தைக்கும் சொல்லி வைங்க. வேறு சில மதத்தவர்கள் என்ன பண்ணுவான், இந்து மதத்தவர்களை இந்த புராண கதையினுடைய விளக்கம் எல்லாம் தெரியாததுனால கிண்டல் பண்ணுவான். என்னடா சிவபெருமானுக்கு காளமாடு வாகனம், காளமாட்டு மேல உட்கார்ந்து வர்றாரா? மாடர்ன் டைம்ஸ்ல ஏரோப்ளேன்ல உட்காராம இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவான். நம்ம குழந்தைகளுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. சிவபெருமானுக்கு ஏன் காளமாடு, ஏன் ரிஷப வாகனம்? சிவனுக்கு உள்ள குணங்கள் என்னவோ எல்லாம் காளமாட்டுக்கு உண்டு. கவனிச்சீங்களா? சிவனுக்கு என்ன குணம்? நல்லதை எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நாம வேண்டாம்னு கழிச்சு கட்டுறதெல்லாம் சிவன் ஏத்துக்குவான். அம்மா மாதிரி. ஒரே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பசி, ஒரு வாழைப்பழம் கிடைக்குது, அம்மா என்ன பண்ணுவா, பழத்தை குழந்தைக்கு கொடுத்துட்டு தோலை தாத்தும்பா. அம்மாவா இருந்தா சொல்ற கண்டிப்பா அப்படி சிவபெருமான் என்ன செய்கிறார்? நல்லதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு கழிவெல்லாம் அவர் ஏத்துக்கிறார் இல்லையா? நாம போக விரும்பாத சுடுகாடு அவன் ஆடுற இடம் உண்டா இல்லையா? சுடுகாட்டுல பிளாட்டு பிரிச்சு வித்தா எவனாவது வாங்குவானா? நாம கண்டா பயப்படுற புலி தோல் அவருக்கு ஆடை, நாம கண்டா பயப்படுற பாம்பு அவருக்கு அணிகலன். பாத்தீங்களா? நாம எதை எதை ஒழிச்சு கட்டுறோமோ, எதை எதை கழிச்சு கட்டுறோமோ அதை அவர் எடுத்துக்கிறார் பாரு. பாம்பை தூக்கி அணிகலனா போட்டு. இப்ப என் சம்சாரம் உங்களுக்கு வாழ்க்கை போட்டு நான் என்ன கண்டேன், ஒரு ரெட்டை வடை உண்டா, ஒரு 4 வடை உண்டாடுனா நான் அவகிட்ட கவலைப்படாதே, நாம் இருவரும் சைவர்கள், சிவபக்தர்கள், அவனே கழுத்தில் பாம்பு அணிந்திருக்கிறான், நீ கவலைப்படாதே, நீ ஒரு 10 பாம்பை வாங்கி அவள் கழுத்துல போட்டா. நாம போக விரும்பாத சுடுகாடு அவன் ஆடுற இடம், நாம கண்டா பயப்படுற புலித்தோல் அவனுக்கு ஆடு, நாம கண்டா பயப்படுற பாம்பு அவனுக்கு கழுத்துல அணிகலன், நாம கண்டா பயப்படுற மண்டவோட அவனுக்கு பிச்சை பாத்திரம், நல்லதெல்லாம் நமக்கு, கழிவெல்லாம் அவனுக்கு. காளமாடு அப்படித்தான். ஒரு வருஷம் பூரா உழவனுக்கு காளமாடு வயல்ல உழைக்குதே, கடைசியில என்ன பண்ணுது? நெல்லு நமக்கு, வைக்கோல் அதுக்கு. காளமாடு நெல்லுல பங்கு கேட்டா என்ன ஆகும்? உழவரே உமக்கு ஓராண்டு காலம் உழைத்தோம், 75 வையும் 25 எடும். ஒரு வருஷம் உழவனுக்கு உழைக்கிற காளமாடு, கடைசியில நெல்லு நமக்கு, வைக்கோல் அதுக்கு. நல்ல வீட்டுக்கு கொண்டு வந்த அரிசி நமக்கு, உமியும் தவிடு அதுக்கு. அரிசிய ஒலையில போட்டா சோறு நமக்கு, கழிநீர் அதுக்கு. சோத்தை இலையில போட்டா சாப்பாடு நமக்கு, இலை அதுக்கு. கவனிச்சீங்களா? அப்ப சிவனுக்கு என்ன கல்யாண கூடமோ அது காலமாட்டுக்கு இருக்குன்னு தானே வாகனமா வச்சா. இதை கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுங்க. வேறு மதத்தவர்கள் எவனாவது காட்டான்னா விளக்கத்தை கொடுத்தாகும். அவையெல்லாம் அல்ல, உமையம்மையினுடைய பெருங்கருணையினாலே இறைவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. பார்வதி இப்ப கேட்கிறா பரமசிவன் கிட்ட, அர்ஜுனனுக்கு தவம் செய்கிறானே பாசுபதாஸ்திரம் தர வேண்டாமா? சிவன் கேட்கிறார். ஓஹோ, கண்ணாடி போன்ற முகத்தை உடையவனாகிய திருதராஷ்டிரன் பெற்றெடுத்த மக்களோடு சூதாடி காணகம் வந்திருக்கிற அர்ஜுனனா? சிவன் கேட்கிறார் பாருங்க. ஆடியானன் தன் புதல்வன் அரும் சூதினுக்கு இழைத்து, அன்னைக்கே சொல்லிவிட்டேன், திருதராஷ்டிரன் பத்தி சொல்ற இடம் பூரா கண்ணாடி போன்ற முகத்தை உடையவன் தான் சொல்லுவார். ஆனனம் முகம், ஆனனன் முகத்தை உடையவன், ஆடியானனன் கண்ணாடி போன்ற முகத்தை உடையவன். ஆடியானனன் தன் புதல்வன் துரியோதனன் அரும் சூதினுக்கு இழைத்து கானகத்துக்கு வந்திருக்கிறவனா? பார்வதி, அவனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கலாம். அவனுக்கு காமமும் கோபமும் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். காமம் அவனுக்கு இல்லைங்கிறத இந்திரன் சோதிச்ச போதே தெரிஞ்சுக்கிட்டேன். கோபம் இருக்கா இல்லையாங்கிறத நாம ஒரு தரம் போய் பார்த்தாதான் முடியும். அதுக்கு ஒண்ணு செய்வோம்னு ஒரு மூகாசுரன் ஒரு அசுரனை கூப்பிட்டு, நீ பன்றி வடிவத்துல போய் அவனுடைய தவத்தை கலைப்பாயாகனார். போய் அப்படி பன்றி வடிவத்தில் அவனுடைய தவத்தை கலைக்கிறான் மூகாசுரன். பார்வதி பரமசிவன் வேடுபடும் வேடு வச்சியாகவும் வந்தார்கள். இந்த பன்றி தவம் செய்கிற அர்ஜுனன் காலில் ஒரு இடி அடிச்சது. அர்ஜுனன் பார்த்தான், என்னடா இங்கேயுமா முனிசிபாலிட்டியானே, சரி இது தேவையில்லாம நம்மளை தள்ளி விட்டுரும் போல் இருக்கேன்னு வில்லை எடுத்து அம்பை வச்சு பன்றியை பார்த்து ஒரு அம்பு போட்டான்.
இவன் அம்பு பன்றி மேல விழும்போது வேறு ஏதோ ஒரு அம்பு வந்து அந்த பன்றி மேல விழுந்தது. அர்ஜுனன் பார்த்தா நாம ஒரு அம்பு தானே போட்டோம், இன்னொருத்தர் யார் அம்பு போட்டதுன்னு இப்படி சுத்தி முத்தி பார்த்தான். யாராயிருந்தா நமக்கு என்ன, யாராயிருந்தா நமக்கு என்ன, நம்ம தவத்தை கலைக்காத வரைக்கும் சரின்னு அர்ஜுனன் மறுபடியும் தவத்துல அப்படி எதிர ஒரு வேடுவன் வேடு வச்சு அந்த வேடுவன் சொன்னான், நான் குறிவைத்த பன்றிக்கு ஏன் குறிவைத்தாய்? வந்த வேடுவன் கேட்கறான். அர்ஜுனன் சொன்னான், நீதானா அந்த பன்றி அடிச்சது? எனக்கு ஒன்றும் பன்றி தேவையில்லை, நான் தவம் செய்தான் என் தவத்தை கலைக்க வந்தது, அதுக்காக நான் அடிச்சேன். பன்றி நீ எடுத்துக்கிட்டு போ, எனக்கு ஒன்றும் பன்றி தேவையில்லை. அதெல்லாம் தெரியாது, நான் குறிவைத்த பன்றிக்கு ஏன் குறிவைத்தாய்? அதான் சொல்றேன்னு வேடுவனே, என்னுடைய தவத்தை கலைக்க வந்தது, அதுக்காக நான் அதை குறி வச்சு அடிச்சேன், அந்த பன்றி எல்லாம் எனக்கு தேவையில்லை, வேணா நீ எடுத்துக்கிட்டு போ. அதெல்லாம் தெரியாது, குறிவைத்த பன்றிக்கு ஏன் குறிவைத்தாய்? திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்கிறாரு. பார்த்தீங்களா, வேடுவனா வந்திருக்கிற சிவன் ஏன் கோபத்தை ஏற்படுத்த, கோபம் வந்தது பாசுபதாசர். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா எவனா இருந்தாலும் கோபம் வரும். இப்ப நாம மெட்ராஸ் எக்மோர்ல ரயில்ல ஏறி உட்கார்ந்து இருக்கோம், திருச்சி போறதுக்கு. எதிர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவன், சார் இந்த வண்டி திருச்சி தானே போகுது? ஆமாப்பா. சார் திருச்சி தானே போகுது? ஆமா. சார் செங்கல்பட்டு விருத்தாச்சலம் விழுப்புரம் அந்த திருச்சி தானே? சார் நம்ம திருச்சி தானே? மாமனார் வீட்டு திருச்சி போயா? எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கோபம் வராம இருக்காது. திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டா, நான் குறிவைத்த பன்றிக்கு ஏன் குறிவைத்தான், நான் குறிவைத்த பன்றிக்கு ஏன் குறிவைத்தான்? அர்ஜுனன் பார்த்தா நம்முடைய தவம் கலைந்து போய்விடும் போல் இருக்க இவரால் என்ன இந்த வேடுவன் வேடு வச்சு அப்புறப்படுத்தணும்னு ரெண்டு பேரையும் தூக்கி வானத்தில் எரிஞ்சா பார்வதி பரமசிவனான் நின்றார்கள். அப்படியே அர்ஜுனன் தவிக்கிறான். ஆதியே அண்டமும் அனைத்துமாய் விளங்குகிற மரகத வல்லியால் ஒரு பாதியே உலகனைத்தும் கடந்து நின்ற சோதியே அப்படின்னு பார்வதி பரமசிவன் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து தேவரீரை தெரியாமல் போனேன்னு கடகடன்னு அழுதான். சிவன் கேட்டார் என்ன வேணும்னு. பாசுபதாஸ்திரம் போகணும்னா இந்தா பெற்றுக்கொள். இது பாரத கதை இது வரைக்கும். இதுக்கு மேல இந்த இடத்திலேருந்து தணிகை புராணத்துக்கு வேறு ஒரு கதை போகிறது. அது இப்ப தேவையில்லை, சொல்லி வைக்கிற. தேவைப்பட்டா நீங்க பின்னால ஒரு இணைப்புக்கு தெரிஞ்சு கொள்ளணும். கோபமே வல்ல அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டான். என்ன? வேடுவனே ஏன் என் தவத்தை கலைக்க பாக்குறேன்னு அவன் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான், வேடுவனேன்னு. அதன் பிறகுதான் தூக்கி வானத்தில் எறிஞ்சான். ஆதியே அண்டமும் அனைத்துமாய் விளங்குகிற மரகத வல்லியாள் பாதியேன்னு. இப்ப இந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தப்பறம் அர்ஜுனன் கேட்டான், இறைவா எனக்கு இதோட பிறவியை நீ முடிச்சு விடணுமேன்னு கேட்டான். இறைவன் சொன்னார், இதோட உன் பிறவி முடியறதா தான் இருந்தது, நீ தேவையில்லாம ஒரு பிறவியை தேடிக்கிட்டேன்னு. என்னன்னு கேட்டான். என்னை பார்த்து என்ன சொன்னேன்? வேடுவனேன்னு சொன்னேன். அப்ப இழிவா தானே பேசினேன்? ஆமா. நீ ஒருத்தனை பார்த்து இழிவா பேசினதுனால அடுத்த பிறவியில நீ வேடுவனா பிறந்து திண்ணனுங்கிற பேரோடு பிறந்து காலத்தி மலை மேல ஏறி வந்து உன் கண்ணை அப்பி கண்ணப்பன் என்ற ஒரு பிறவி எடுத்த பிறகுதான் உனக்கு பிறவி முடியும். அர்ஜுனன் தான் கண்ணப்பனா வந்தானுங்கிறது வரலாறு. நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தரை பார்த்து இழிவா ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு பிறவின்னா யார பார்த்தும் இழிவா பேசக்கூடாது. இழிவா பேசினதுக்கே ஒரு பிறவி. ஏற்கனவே நமக்குள்ள பிறவி கணக்கு இல்லை. அருணகிரியார போய் ஒருத்தன் கேட்டான், மனிதனுக்கு எத்தனை பிறவின்னா அவர் கூப்பிட்டார், இங்க வா. இந்து மகாசமுத்திரம் என்ன அருணகிரியாரே கேள்றா? இந்து மகாசமுத்திரம், வங்காள விரிகுடாக்கடல், அரபிக்கடல், தெற்கு சீனக்கடல், வடக்கு சீனக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல், இந்த 7 கடல்ல இருக்கிற மணலையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டு. என்ன அருணகிரியாரு அதெல்லாம் நம்ம கிட்ட கேட்காது. 7 கடல் மணலையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டு. சரி கொட்டி விட்டேன். என்ன செய்யணும் அருணகிரியாரு? ஒன்னொன்னா உட்கார்ந்து எண்ணு. என்ன அருணகிரியாரு மொத்தம் எண்ணி எவ்வளவு வருதோ அதோட பிளஸ் 1 உனக்கு பிறவிடா போட. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். ஏற்கனவே அப்படி இருக்க நம்ம ஒருத்தர் இழிவா பேசி ஒரு பிறவியை தேடிக்கலாமா?
இப்ப அப்படியே சிவபெருமானிடத்துல பாசுபதாஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் திரும்பினா இந்திரன் பக்கத்துல நின்னா, நீ அப்பவே பாசுபதாஸ்திரம் வாங்குவேன்னு எனக்கு தெரியும், அப்பவே தெரியுமா, இவ்வளவு சோதனை பண்ணவனு இவன் தான், நீ எப்படியாவது இந்திர உலகம் வந்து செல்ல வேண்டும். அர்ஜுனன் சொன்ன, அதெல்லாம் முடியாது, தருமர் எனக்காக காத்திருப்பார், நான் சொல்லி அனுப்பிவிட்ட செய்தியை நீ கவலைப்படாம இந்திர உலகத்துக்கு வந்து விட்டு போகணும். ரோமச முனிவர் என்கிற முனிவர் நீ பாசுபதாஸ்திரம் வாங்கின செய்தியை தருமருக்கு சொல்ல போயிட்டார், நீ இந்திர உலகம் வரணும்னா இந்திர உலகத்துக்கு போய் அப்படி அர்ஜுனனுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு, எங்க பார்த்தாலும் வருக வருக, பெரிய பெரிய வளைவுகள். அப்படி ஊர்வசி நாட்டியம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தான் அர்ஜுனனுக்காக. நாட்டியம் எல்லாம் முடிஞ்சது. அர்ஜுனன் நடுநிசியில தனியா ஒரு அரண்மனையில தங்கியிருக்கான். நடுநிசி நள்ளிரவு யாரோ போய் கதவை தட்டார்கள். அர்ஜுனன் கதவை திறந்தான். மாலையில நாட்டியம் ஆடின ஊர்வசி நின்னான். இவன் கையெடுத்து கும்பிட்டு, தாயே வர வேண்டும்னா. வந்தது கோபம் அவளுக்கு. இந்த தனி இரவில் உன்னுடைய 2 தோளை தழுவி இன்பம் காண வேண்டும் என்று வந்தேன், என்னை நீ தாய் என்று அழைத்து அவமானப்படுத்தி விட்டாய். உன்னுடைய ஆண்மையை சுவைக்க வந்த எனக்கு நீ தாய் என்று அழைத்து அவமானப்படுத்தி விட்டாய். எனக்கு பயன்படாத ஆண்மை உன்னை விட்டு போய் நீ பேடியாக போக வேண்டும். பா, இந்த தனி இரவின் கண்ணின் இரு தோள் தழுவுறவே வந்துற்ற என்னை தாய் என்றாய். அடுத்த கணம் அர்ஜுனன் பேடியா போட்டான். இந்திரனுக்கு செய்தி தெரிஞ்சு ஊர்வசி வந்து கண்டிச்சு சாபத்தை மாத்துன்னு சொல்லி அவன் மறுபடியும் படி அர்ஜுனனா மாறணும்னு அவன் சாபத்தை மாற்றி வாழ்க்கையில ஏதேனும் ஓராண்டு காலம் பேடியாதான் இருக்கணும்னு சொல்லி மீண்டும் படி அர்ஜுனனா. என்ன சார் கதை? அர்ஜுனன் என்ன தப்பு பண்ணாப்போ? ஊர்வசி வந்தா தாயே வருகன்னா அதான முறை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்பாடு 4 வயசு குழந்தையா இருந்தாலும் அது 100 வயசு அம்மாவா இருந்தாலும் யாரை பார்த்தாலும் அம்மா அல்லது தாய் இந்த வார்த்தை தானே சொல்லுவேன். நான் பாட்டில் கூட்ட நெருக்கடியா இருக்கு, நடந்து வர ஒரு சின்ன குழந்தை நிக்குது, ஒரு 4 வயசு குழந்தை, நவந்துகோமா அப்படின்னு தானே சொல்லுவேன். நான் அதை நவந்துகோமான்னு சொன்ன உடனே எனக்கு என்ன திருமணம் ஆகிட்டா, பிள்ளை பெற்றேனா, இல்லை நீ அம்மா என்கிறா அப்படின்னா. அந்த மாதிரி தாயேன்னு கூப்பிடுறதான முறை. நின் இரு தோள் தழுவுறவே வந்துற்ற என்னை தாய் என்றாய், உன் ஆண்மை உன்னை விட்டு போகட்டும்னா. இந்த கதைக்கு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படியே விட்டுட்டா போச்சு, இப்படியே விட்டுட்டா எல்லாம் என்ன சொல்லுவான், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் யோக்கியமா இருக்கப்படாதுன்னு தெரிகிறது. அப்படிதானே முடியும். இப்ப கவனிங்க, தவம் செய்யும் போது எந்த 2 கூடாதுன்னு? காமமும் கோபமும் அல்லவா? தவத்துக்கு காமமும் கோபமும் கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் கடைசி வரைக்கும் காமம் கண்டிப்பா கூடாது. பாரத போர் முடிகிற வரைக்கும் காமம் தலை காட்டப்படாது. ஏன் அங்க அந்த கதைக்கு போகணும்? நாமே ஒரு காரியத்தை எடுத்தோம்னா காமம் தலை காட்டாத வரைக்கும் தான் அந்த காரியம் முழு வெற்றி. அங்கதானே ஐயப்ப விரதம் எல்லாம் இருக்கும். ஓராண்டு காலம் புலன்கள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறது, 1 மாச காலம் நாம புலன்கள் மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கு தானே விரதம். காமம் தலை காட்டினா ஒரு காரியத்துல வேகமே பாதி தானே. பாரத போர் முடிகிற வரைக்கும் காமம் தலை காட்டக்கூடாது. அர்ஜுனன் அப்படி காம வயப்படாமல் இருக்க போகிறான் என்பதை காமத்தை எளிமையாக அனுபவிக்க கூடிய சூழ்நிலையிலே கூட அவன் தாய் என்றுதான் அழைத்தான்னு காட்டி நமக்கு விளக்குகிறார்கள். அதான் தனியான அரண்மனை, அவனுக்கு தனியா மதிப்புள்ள இடம், ஊர்வசி மாதிரி அழகி, அப்ப கூட அவன் தாய் என்றுதான் அழைத்தான்னு காட்டுவதன் மூலம் என்ன காமம் மற்றவன் சும்மா காட்டினா போராது. காமத்தை எளிமையா அனுபவிக்க கூடிய இடத்துல எவன் காமத்தை வெல்லுகிறானோ அவன் தான் புலனடக்கம் உள்ளவன் அல்லவா? இப்ப என்னையும் என் சம்சாரத்தையும் ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார வச்சு நாங்க திருவாசகம் படிச்சோம்னா 2 பேரும் பெரிய ஆன்மீகவாதி. உண்மை. என்னை கொண்டு சகாரா பாலைவனத்துல உட்கார வச்சு ஒரு சிங்கம், புலி, கரடி, நரி, முள்ளம்பண்ணி, மாமியார் எல்லாரையும் எதிர வர சொல்லி அந்த நேரம் பார்த்து நான் காமமற்றவன் வழி ஒரு எளிமையா ஒன்றை அனுபவிக்கிற போது அனுபவிக்காம இருந்தா அவன் அடக்க முடியும். திருவள்ளுவர் சொன்னார், நீ கோபம் இல்லாதவங்கிறது எங்க காட்டணும்னா உன் கோபம் எங்க செல்லுபடி ஆகுமோ அங்க அடக்கி காட்டுறான். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கில் என் காவாக்கால் என்.
5-6 வயசு பையன் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிவிட்டான்னா போடா 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 அப்படின்னு நான் போயிட்டேன்னா நான் கோபத்தை அடக்கிறவன். என்னை விட வலுவா இருக்கிறவன் ஒருத்தன் பேசிவிட்டு நான் அவங்கிட்ட போ போ வேற வழி. செல்லிடத்து காப்பான் சிறங்காப்பான் நல்லிடத்து காக்கில்யன் காவாக்கால்யன். அந்த மாதிரி அர்ஜுனனை காமத்தை எளிமையா அனுபவிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில காமமற்றவன் காட்டுகிறான். அடுத்த நாள் அப்படி இந்திரன் அர்ஜுனங்கிட்ட வந்து இன்னும் இல்லை, நிவாசக வச்ச காலகேயர்கள் 3000 பகைவர்கள், எப்படியாவது நீ அவர்களை வென்று தர வேண்டும். அர்ஜுனன் சொன்னா, நீ வரவேற்பு கொடுக்கும் போதே எனக்கு தெரியும். சரின்னு வில்ல அம்பை எடுத்துக்கிட்டு போறான். எதிரில் 3000 பேர், இந்த பக்கம் அர்ஜுனன் மட்டும். அர்ஜுனனுடைய பாசுபதாஸ்திரத்தில் அம்பை வச்சு விட்டா புறப்படும் போது ஒரு அம்பு புறப்படுது, அது வெளியே போகும்போது 100,000 அம்புகளா போய் எதிரிகளை தாக்குகிறது. புறப்படும் போது ஒண்ணு, அது 100,000 பெருகுகிறது. எந்த மாதிரி அருமையான ஓமையை போட்டார் பாருங்க வில்லிபுத்திராழ்வார். படித்த புலவர்களுக்கு நிறைய பொருளை கொடுக்க கொடுக்க அவர்கள் கற்றிருக்கிற கல்வி பல பேருக்கும் பரவுவது போல் ஒரு அம்பு பல அம்பாக பெறுகிற்று. ஆய்ந்த நூல் அறிஞர்க்கு இந்த அரும்பொருள் என்ன வெந்தர்கோன் பகடி 100 பெருகிற்று. படித்த புலவர்களுக்கு நிறைய பொருளை கொடுக்கணும், எனக்கு சொல்லல. ஏன்னா எனக்கு பகவான் கொடுக்கறான், எனக்கு படிப்பு தான் வேலை. உப்பு புளி மிளகா பருப்பெல்லாம் எங்கிட்ட வரப்படாது. அதெல்லாம் வந்தா எங்க மனப்பாடம் பண்றது? அதெல்லாம் வீட்டுல அவ பார்த்துக்கணும், நான் படிக்கணும். அதுக்கு ஒரு வசதி வேணும். அந்த எந்த அளவுக்கு வசதி வேணுமோ அந்த வசதி இருந்தாதான் மனப்பாடம் பண்ணலாம். நான் பாட்டுக்கு ஒரு பாட்டை தூக்கி மனப்பாடம் பண்ணலான்னு வச்சுக்கிட்டு விறகிடை தீயினன் விறகிடை தீயினன் விறகிடை தீயினன் விறகிடை தீயினன் ஒண்ணு அவ அங்கேருந்து விறகு இல்லைன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. என்ன பாட்டு? இங்கேருந்து பாட்டு வரலன்னாலும் இங்கேருந்து வந்துட்டு அத சொல்ற. புலவர்களுக்கு நிறைய பொருளை கொடுத்தாதான் கவலை இல்லாம நிறைய காவியங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஆய்ந்த நூல் அறிஞர்க்கு இந்த அரும் பொருள் என்ன வேந்தர்கோன் பகழி அர்ஜுனன் அம்பு 100 பெருகிற்று. நிவாத்த கவச்ச காலகேயர் அம்ப போட்டானே, அம்பு புறப்புட்டுது, போன இடமே தெரியல. புறப்புட்டுது அவ்வளவுதான், போன இடம் தெரியல. அதுக்கு ஒரு உதாரணம் போட்டார். தானும் அனுபவிக்காம யாருக்கும் செல்வத்தை கொடுக்காம இருக்கானே, அவன் அந்த செல்வத்தை விட்டு திடீர்னு எப்படி போவானோ அந்த மாதிரி போச்சு. ஓமைய கவனிங்க. பொதுவா எல்லா புலவனும் அவசரப்பட்டு என்ன எழுதி போடுவான், தானும் அனுபவிக்காம பிறனுக்கும் கொடுக்காதவனுடைய செல்வம் அவனை விட்டு எப்படி போகுமோ அப்படின்னு எழுதி போடுவான். வில்லிபுத்திராழ்வார் அப்படி எழுதல. தானும் அனுபவிக்காம பிறனுக்கும் கொடுக்காத இருக்கிறவன் வந்து அவன் செல்வத்தை விட்டு அவன் எப்படி போவானோ சொல்லாம அந்த மாதிரி. கருமையா இருக்கிறவன் செல்வம் அவனை விட்டு போயிடும்னு எழுதல, கருமையா இருக்கிறவன் செல்வத்தை விட்டு போற மாதிரி. இந்த வித்தியாசத்தை கவனிங்க. கருமையா இருக்கிறவங்க கிட்ட செல்வம் போடும்னு எழுதினா நான் பாராட்ட மாட்டேன். ஏன் போகுது? பத்திரமா மடியில கட்டிக்கிறான். அவன் செல்வத்தை விட்டு எப்படி போவான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்? அவன் எப்ப கூப்பிடுறானோ. இவன் எல்லாத்தையும் உள்ள அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு 100 வருஷம் வாழ போறோம்னு இருக்கலாம். இவனுக்கு என்ன போட்டிருக்கான்னு அவன் கேட்டா ரொம்ப பேரு சார் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் நான் ஜாதகம் பார்த்தேன். நமக்கு வந்து 90 இயர்ஸ்னு சொன்னார் சார். இவனுக்கு ஒரு திருப்தி. நாம ரொம்ப நாள் வாழ போறோம் நினைக்கிறோம், நினைப்போம். திருவள்ளுவர் சொல்றார், என்னடா நாளுங்கிற நாளுங்கிறது நீயா உண்டு பண்ணிட்டு தானடா. சூரியன் வந்தான் மறைஞ்சான் பகல், சூரியன் மறுபடியும் வந்தான் இரவு. ஒரு பகலும் இரவும் சேர்ந்து ஒரு நாள் நீ கணக்கு பண்ணிருக்க. நாளுங்கிறதுல நீ பண்ண கணக்கு தானே. நாளாது நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரின் போட்டார்.
நாமெல்லாம் மரக்கடை பார்த்துருக்கோம். மரக்கடையில் ஒரு கொடியை தோண்டி குறுக்க மரத்தை போட்டு கீழே ஒத்த மேலே ஒத்த நின்று அறுக்கிறான். 1 2 3 4 5 10 15 20 மரம் ரெண்டா போடுது. சின்ன மரம் 20 அறுப்பு, நடுத்தரமான மரம் 50 அறுப்பு, பெரிய மரம் 100 அறுப்பு. திருவள்ளுவர் சொன்னார், மனிதனே மரத்துக்கு மட்டுமல்லடா உனக்கும் தாண்டா. உன்னை வாழ்க்கை குழியில போட்டு கீழே ஒத்த மேல ஒத்த நின்று இருக்கிறான்டா. கீழே நிற்கிறவன் பேரு இரவு, மேல நிற்கிறவன் பேரு பகல். 100 இரவு 100 பகல் ஒத்தன் தீர்ந்தான். 1000 இரவு 1000 பகல் இன்னொத்தன் தீர்ந்தான். 2000 இரவு 2000 பகல் இன்னொத்தன் தீர்ந்தான். மரத்துக்கு குறுக்கே போவது வாள், மனிதனுக்கு குறுக்கே போவது நாள். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஏறும் வாள், அது உணர்வார் பெரி. யாருக்கு? உணர்றவனுக்கு. அதனால நாமெல்லாம் நாளைக்கு காலையிலேருந்து காலண்டர்ல தேதி கிழிச்சா சந்தோஷமா கிழிக்கப்படாது.